Watch full episodes on Jio Hotstar. சிவா, நீ அந்த டைம் பாக்ஸ்க்குள்ள இருந்து 10 வருஷம் கழிச்சு வந்திருக்க. என்ன 10 வருஷமா? சிவா எப்போ நான் கிரைம் டைம் ஜாப் பண்ணாரோ அப்ப அதுல இருந்து ஒரு போர்ட் ஹோல் வந்துச்சு. அந்த போர்ட் ஹோல்ல நீ மாயமாயிட்ட. அப்புறம் கிரைம் டைம் அவர் ஈஸியா கமாண்டர் அவரோட கண்ட்ரோலுக்கு வா மாத்திட்டாரு. சிவா, நீ ரொம்ப கழிச்சு போய் வந்திருக்க. வா நாம உட்கார்ந்து பேசலாம். இப்ப அவரோட பவர் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அவரை ஜெயிக்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியம். இவ்ளோ நடந்திருக்கு, ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கமாண்டோட்ட இருந்து தப்பிச்சிருக்கோம். ப்ரொஃபசர் பாட்னிக் இந்த இடத்த உருவாக்குனதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் இங்கேயே தங்க ஆரம்பிச்சோம். இப்போ நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க. அப்புறம் தாத்தா, லட்டு சிங் சார், பேடாராம் அங்கிள் எல்லாரும் எங்க இருக்காங்க சொல்லுங்க? அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? தாத்தா, இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சார், அப்புறம் கான்ஸ்டபிள் பேடாரம் சார கமாண்டர்ஸ் பிடிச்சிட்டாங்க. அவங்க ப்ரொஃபசர் பாட்னிக்கோட லேப்ல இருக்காங்க. கிரைம் டைம் லேப ரோபோ ட்ரிப்பர் ஹவுஸா மாத்திட்டாரு. அப்புறம் அங்க வலுக்கட்டாயமா மக்களை ரோபோஸை ரிப்பேர் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை நான் அந்த பாக்ஸ்ல இருந்து சீக்கிரம் வெளியே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல சிவா, கிரைம் டைமோட பாக்ஸ் உன்னை 10 வருஷமா நிறுத்தி வச்சிருச்சு. அதனால நீ எவ்வளவு சீக்கிரமா பாக்ஸை விட்டு வெளியே வந்திருந்தாலும் நீ இங்க 10 வருஷம் கழிச்சு தான் வந்து சேர்ந்திருப்ப சிவா. ஆனா நான் இப்போ இங்க இருக்கேன். அதோட கிரைம் டைமுக்கு இப்போ கெட்ட நேரம் வந்துருச்சு. இட்ஸ் சிவா டைம். எஸ் சிவா. கிரைம் டைம் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ அவரோட வாட்சை திருடி அவரை பாஸ்ட் கூட்டு போ. சரியா அதே நேரத்துக்கு நான் கமாண்டர் ஸ்டேஜ்ல நான் அன்வீல் பண்ணிட்டு இருந்த நேரத்துக்கு ஒருவேளை நீ கிரைம் டைம் ஜெயிச்சிட்டா அவரால கமாண்டரோட கண்ட்ரோல அடைய முடியாது. அப்புறம் இந்த உலகத்தையும் ஆக்கிரமிக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபியூச்சர் இப்படி இருக்காது. இப்ப வெறும் 10 வருஷம் இல்ல, இப்ப இது 10வது மாசம் கூட. அப்புறம் இன்னைக்கு டேட்டு கூட 10. அதுவும் இல்லாம 10 ஆகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. ஒருவேளை நீ கிரைம் டைம் கிட்ட இருந்து அந்த வாட்சை நீ அடையும் போது மறுபடியும் உன்னோட டைம் ஜோனுக்குள்ள திரும்பி போகலனா அப்புறம் நிரந்தரமாவே இந்த டைம் ஜோன் இங்கே இருந்துரும். சிவா, நீ ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருவேளை நீ 1 மணி நேரத்துக்குள்ள திரும்பி போகலனா அப்புறம் உன்னால என்னைக்குமே திரும்பி போக முடியாது. பாஸ்ட என்னைக்கு மாத்த முடியாது. அப்புறம் நம்ம ஃபியூச்சரும் இப்படியே தான் இருக்கும். 1 மணி நேரத்துல நம்ம கமாண்டர்ஸ், கமாண்டாக்ஸ், அப்புறம் கிரைம் டைம் கூட போராடி வாட்சை மீட்டு சிவாவை எப்படி நம்ம திருப்பி அனுப்புவோம்? நம்மளோட வேன்ல நாம நம்ம பழைய லேபுக்கு போலாம். அதோட வேனோட சேர்த்து தாத்தா, லட்டு சிங் சார், பேடாராம் அங்கிளையும் நாம காப்பாத்த போறோம். அதுக்கப்புறம் அந்த கிரைம் டைமோட முறை தான். கிரைம் டைம் பண்ண போற பேங் வந்துட்டு இருக்கா சிவா. அப்புறம் அவனோட கேங். என்னுடைய அங்கிளுக்கு நான் உதவி பண்ணாம வேற யாரு பண்ண போறா? கிரைம் டைம் என்னுடைய அங்கிள் தான். நான் ஆரம்பத்துல இருந்தே அவருக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ப்ரொஃபசர் பாட்னிக்கோட ஃபேன்னு சொல்லி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட வலையில சிக்க வச்சுட்டேன். இப்போ உங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இந்த லிஃப்ட் நேரா 10வது ஃப்ளோர்ல தான் போய் நிக்கும். கிரைம் டைம் உங்க எல்லாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ கேட் ஓபன் ஆனதும் அந்த சிவாவோட கதை முடிஞ்சிடணும். வேணாம், அதை தொடாதீங்க. எல்லா இடத்துலயும் நின்னு நின்னு நீ ரொம்ப ஈஸியா கீழே போய் சேர்ந்துருவ. இந்த பில்டிங்ல நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கு.
இது வரைக்கும் என்னோட டைம் பாக்ஸ் கிட்ட இருந்து யாரும் தப்பிச்சதில்ல. நீ மட்டும் எப்படி திருப்பி வந்த? ஏன்னா இது வரைக்கும் உன்னோட டைம் பாக்ஸ் இந்த சிவாவை பார்த்ததே இல்ல. இதுக்கு முன்னாடி நான் உன்னோட டைம் பாக்ஸ் ஜெயிச்சேன். இப்போ நான் உன்னை ஜெயிக்க போறேன். எல்லா டைமோட பவரும் என்னோட கையில தான் இருக்கு. உன்னால என்ன என்னைக்கு தோக்கடிக்க முடியாது. என் வாட்சோட புது ஃபீச்சரை பாரு பாரு பாரு. கிரைம் டைம். நீங்க எங்களோட இந்த அழகான நகரத்தை மொத்தமா அழிச்சிட்டீங்க. உலகத்தை பூரா உங்களோட ரோபோட்ஸ் கையில ஒப்படைச்சிருக்கீங்க. என்னோட தாத்தாவை உங்க ஃபேக்டரியில வேலை செய்ய வச்சிருக்கீங்க. என்ன 10 வருஷம் இந்த பாக்ஸ்ல அடைச்சு வச்சிருந்திருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்ப பழி தீர்க்க போற கிரைம் டைம். டைம் கூட சண்டை போட்டுட்டு எங்க போயிட முடியும் சிவா? எங்க போவ? கிரைம் டைம் கிட்ட தான் வந்து சேரணும் சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. 5 நிமிஷத்துக்குள்ள உங்களோட இந்த டைம் முடிஞ்சு போயிடும் பாருங்க.
எங்க ஒளிஞ்சிருக்க சிவா? நான் மறுபடியும் பாஸ்டுக்கு திரும்ப போகணும்னா அந்த வாட்ச் உடையாம நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். அதுவும் 4 நிமிஷத்துக்குள்ள. இல்லைன்னா நான் இந்த ஃபியூச்சர்லயே மாட்டிப்பேன். சிவா, என்ன காப்பாத்து, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. கிரைம் டைம், உங்களோட டைம் இப்ப முடிஞ்சு போச்சு. நான் எப்படியாவது இந்த கடிகாரத்தை முன்னாடி ஓட விடாம தடுத்தாகணுமே. இந்த கடிகாரத்தை 10 மணி 10 நிமிஷத்துல நிறுத்தி ஆகணும். இது எப்படியாவது 10 மணி 10 நிமிஷம் ஆனா போதும். வா, 10வது நிமிஷத்துக்கு வந்துடு. என்னோட வாட்ச் இல்ல. சிவா, உனக்கு வாட்ச் கிடைச்சிருச்சு. எங்க வேதா சிட்டியை முன்ன மாதிரியே எங்களுக்கு மாத்தி கொடுத்துரு. அந்த கிரைம் டைம் இன்னொரு வாட்டி ஜெயிக்க விடாத சிவா. கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் திரும்ப சரி பண்ணிடுவேன். இந்த தடவை கிரைம் டைம் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. கூடிய சீக்கிரம் நம்ம மறுபடியும் சந்திப்போம். இப்போ நான் கிளம்புறேன். ஒரே 1 நிமிஷம் தான் இருக்கு. மக்கள் எல்லா வேலையும் ஃபாஸ்டா பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க எல்லா வேலையும் ஸ்லோவா பண்ணிட்டு இருக்கீங்க. அநேகமா உங்களுக்கு மூளை ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு தான் அறிவு ரொம்ப கம்மியா இருக்கு. பிரைம் டைம் கிட்ட மோதி நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்ட. இப்ப டைமோட பவரை பாரு சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயமா கடுமையா இருக்கும் சிவா. இப்போ டைம் பாக்ஸ்ல உன்னோட டைமை ஃப்ரீஸ் பண்றேன் பாரு. சிவா, உன்னோட தண்டனை இன்னும் கடுமையா இருக்கும். டைம் பாக்ஸ்ல உன்னோட டைம் நிரந்தரமா இனிமே அணைஞ்சிருக்க போகுது. இட்ஸ் கிரைம் டைம். இந்த தடவை கண்டிப்பா நான் உங்களோட வலையில சிக்க மாட்டேன். கிரைம் டைம். சிவா, ரொம்ப நன்றி சிவா. ஒருவேளை கிரைம் டைமுக்கு என் கமாண்டரோட கண்ட்ரோல் கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு ப்ரொஃபசர். எதிரிங்க யாரா இருந்தாலும் இந்த ரோபோட்டை அடையறதுக்காக உங்க மேல தாக்குதல் நடத்துவாங்க. யாரும் நிறுத்த மாட்டாங்க. ஆமா சிவா, இந்த இன்வென்ஷன்ஸ் ரொம்பவே டேஞ்சரஸ். அதனால இப்போதைக்கு இத ஏதாவது பாதுகாப்பான இடத்துல வைக்கிறேன். ரேவா, ஆதி, யூடி, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். உனக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு சிவா. நாங்க எல்லாரும் இங்க தானே இருக்கோம். ரேவா, ஆதி, ஜானி,
அப்புறம் நான் ஜானி எங்க ஆ? அவனை தப்பிக்க விடாதீங்க. அநேகமா ஜானி இங்க இருந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். சிவா, ஜானியை நீ எதுக்காக தேடிக்கிட்டே இருக்க? அது ஒரு பெரிய கதை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உங்க எல்லாருக்கும் சொல்றேன். இந்த கதையில நீங்க எல்லாருமே இருக்கீங்க. சிவா, முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு, அப்புறம் கதையை சொல்லு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.